ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் விரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போயும் தன்னோட ஆசை காதலன் கிட்ட தன்னோட காதலை எப்படியாவது சொல்லணும்னு ஏங்கி துடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆன்மாவோட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ மறக்காம விரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சென்னை தாம்பரம் பகுதியில ஒரு பெரிய நல்ல ஃபேமஸான ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு வர ஒரு நபர் தான் பிரகாஷ். இவர் சென்னையில இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு ஐடி கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல நல்ல சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பிரகாஷோட பூர்வீகமான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்கா அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இவரோட பூர்வீகம். அந்த இடத்துல இவரோட அப்பா அம்மா தனியா வாழ்றாங்க. இவரு வேலைக்காக சென்னை வந்து இந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இங்கேயே தாம்பரம் பகுதியில ஒரு அபார்ட்மெண்ட்ல சொந்தமா ஒரு வீடை வாங்கி அங்க வசிச்சுட்டு வர்றாரு. இந்த பிரகாஷ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்தாரு. அதாவது இவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து இந்த பிரகாஷ் வந்து கிட்டத்தட்ட அவங்க அம்மாக்கு 34-35 வயசு இருக்கும் போதுதான் நம்ம பிரகாஷ் பிறக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரை கஷ்டப்பட்டு வளர்த்து அவருக்கு தேவையான படிப்புகளை கொடுத்து அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த தன்னோட அப்பா அம்மாவை ரொம்ப பத்திரமாவும் ரொம்ப வசதியாகவும் ஆடம்பரமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட் மட்டும்தான், ஒரே குறிக்கோள் மட்டும்தான் பிரகாஷுக்கு இருக்கு. அதனாலேயே பயங்கரமா படிச்சு இந்த லெவலுக்கு ஒரு ஐடி கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு நல்ல சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு வராரு பிரகாஷ். இந்த கட்டத்துல பிரகாஷ் தாம்பரம் அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறாருன்னு சொல்றதுல, இவர் வந்து காலையில வேலைக்கு போறது, மாலை வீட்டுக்கு வந்து தன்னோட துணிகளை துவைச்சு மாடிக்கு போய் காய போடுறது வந்து, மொட்டை மாடிக்கு போய் காய போடுறது வந்து அன்றாட வழக்கமா வச்சிருக்காரு. இப்படி அவர் ரெகுலரா அந்த மொட்டை மாடியில போய் துணி காய போடும் போது அதே அபார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு வர, அதாவது குடும்பத்தோட அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அக்கா அப்படின்ற ஒரு பெரிய குடும்பத்தோட வசிச்சுட்டு வர, அதாவது வாழ்ந்துட்டு வர ஒரு பொண்ணு தான் ரேணுகா. இதே ரேணுகாவும் நம்ம பிரகாஷும் தினசரி மாடி மேல துணி காய போடும் போதும் அப்பப்போ பார்க்கும் போதும் சாதாரணமா பேசி பழகி ஒரு கட்டத்துல நல்ல நண்பர்களாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பவும் பிரகாஷ் வேலையை விட்டு கரெக்டா மாலை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட துணிமணிகளை துவைத்து மொட்டை மாடியில காய போட போகும்போது இந்த ரேணுகாவும் அந்த சமயத்துல வந்து ரெண்டு பேரும் நல்ல விதமா பேசி பழகி நல்ல நட்போட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பிரகாஷ் அடிக்கடி ரேணுகா கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பா அம்மாவை சின்ன வயசுல இருந்து என்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்ட அந்த அப்பா அம்மாவை அவங்க இறக்குற தருவாயில போற வரைக்கும், அதாவது அவங்களோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஆடம்பரமாவும் வாழ வைக்கணும்ன்றது தான் என்னோட பெரிய ஆசை. அதுக்காக மட்டும்தான் நான் சென்னையில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த பொசிஷன்ல இருந்து அதுக்கு மேல போற பொசிஷனுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான கோர்ஸையும் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து எங்க அப்பா அம்மா பேரை நான் காப்பாற்றணும், இது மட்டும் தான் என்னோட எய்ம் அப்படின்ற வார்த்தையை எப்போ பேசினாலும் ரேணுகா கிட்ட சொல்றது வழக்கம். இந்த மாதிரி பேசுற பிரகாஷ ரேணுகாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச போது, அது மட்டும் இல்லாம பிரகாஷ் வந்து ரொம்பவும் அழகான பையனா இருந்திருக்காரு, அதாவது ஹேண்ட்ஸம் பாயா இருந்திருக்காரு. இதனாலேயே ரேணுகா வந்து பிரகாஷ் மேல ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒருதலை காதலா அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. இந்த கட்டத்துல பிரகாஷ் வந்து தன்னோட ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நபர்னால இந்த காதலை வந்து ரேணுகா பிரகாஷ் கிட்ட சொல்றதுக்கு மிகவும் தயக்கமாகறாங்க. என்னதான் இருந்தாலும் பிரகாஷ் அழகுன்னு சொன்னால, ரேணுகாவை கம்பேர் பண்ணும்போது பிரகாஷ் தான் அழகு. ரேணுகா வந்து அழகு இல்லைன்னு சொல்லல, ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். ஆனா பிரகாஷ் வந்து பேரழகு, அதாவது ஒரு ஹேண்ட்ஸம் பாய் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் பிரகாஷ். அதனாலேயே பிரகாஷை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது, இவன் தான் என்னோட லைஃபா ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நம்ம ரேணுகாவுக்கு வளர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த பிரகாஷ் கிட்ட எப்படியாவது தன்னோட காதலை சொல்லிடணும்னு டெய்லி அவன் கிட்ட பேச போவாங்க. ஆனா பிரகாஷ் அதுக்கான சூழ்நிலையை அந்த வார்த்தைகள் மூலமாகவும் சரி அந்த இடத்தின் மூலமாகவும் சரி அதை அவருக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவரோட மைண்ட் செட் முழுக்க தன்னோட அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும், அது மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கணும், இதை மட்டும்தான் குறிக்கோளா கொண்டு அவரோட வாழ்க்கையை நகர்த்திட்டு போறாரு. ஒரு நாள்
ரேணுகா என்ன பண்றாங்கன்னா, தன்னோட காதலை எப்படியாவது சொல்லிடணும், நம்ம காலையில வேலைக்கு கிளம்பும் போது, அதாவது பிரகாஷ் காலையில வேலைக்கு கிளம்பும் போது நம்ம காதலை அவங்க கிட்ட சொல்லிடணும்ட்டு நைட்டு முழுக்க உட்காந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க. ரொம்ப படபடன்னு ஆயிடுறாங்க, பதட்டமாவும் ஆகுறாங்க. அந்த பதட்டமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடிய போகுதுன்றது ரேணுகாவுக்கு அப்ப தெரியல. இரவு ஒரு 12-1 மணி வரைக்குமே பிரகாஷ் கிட்ட தன்னோட காதலை எப்படி சொல்ல போறோம், நம்ம காதலை சொன்னா பிரகாஷ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, இதே விஷயத்த நினைச்சு 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 பயங்கர பதட்டத்தின் உச்சத்துக்கே போன ரேணுகாக்கு லேசான நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது. அவங்க சாதாரண வலின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு பெட்ல உட்கார்றாங்க. திரும்பவும் பிரகாஷை நினைச்சு பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் கண்டினியூ ஆக அவங்களுக்கு நெஞ்சு வலி அதிகமாகுது. எப்படியாவது இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி ரூம் கதவை திறக்க போறதுக்குள்ள அந்த இடத்துலயே மயக்க போட்டு விழுந்து அந்த ரூம்குள்ளேயே ரேணுகா பரிதாபமா மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தும் போறாங்க. ரேணுகா ரூம்குள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிற அவங்க பெத்தவங்களும் அந்த தம்பி தங்கச்சி எல்லாருமே நிம்மதியா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 7 மணி 8 மணி ஆகுது. ரேணுகா ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை. பிரகாஷும் அன்றாட வேலைக்கு கிளம்புற டைம்ல கிளம்பி வேலைக்கும் போயிடுறாரு. இவங்க குடும்பத்தார் கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க, ரேணுகா திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் ஆக இவங்களுக்கு பதட்டம் அதிகமாகுது. அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு அந்த கதவை உடைச்சு பாக்குறாங்க. கதவை திறந்து பார்த்த அந்த குடும்பத்துக்கும் சரி, அங்க பக்கத்துல இருந்து வந்தாங்களோ அவங்களுக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சி. ரேணுகா தரையில உயிரற்ற நிலையில பிணமா கீழே இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த ரேணுகாவோட குடும்பத்தார் என்ன பண்றாங்கன்னா, உடனடியா ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரேணுகா இறந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆச்சு. இவங்க நைட்டே இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நைட்டே அவங்கள பார்த்து கொண்டு வந்திருந்தா அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். இது இளம் வயதுல வர ஒரு விதமான மாரடைப்பு. இது எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு வரும். அதனால இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க. அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஆசையா வளர்த்த ஒரு மகள் இளம் வயசுலயே ஒரு மாரடைப்பு காரணமா இறந்து போறாங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்களோட பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டு, அதாவது வாங்கிட்டு அவங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. அங்க இருக்கிற சுத்தி அந்த அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அந்த கடைசி கட்ட தருணம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் எப்படியோ பிரகாஷுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நபர்கள் மூலமா நம்ம பிரகாஷுக்கு வேலையில இருக்கிற பிரகாஷுக்கு இங்க வந்து கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட பேசி பழகிட்டு இருப்பால, உன் வீட்டுக்கு கீழே இருக்காளே அந்த ரேணுகான்ற பொண்ணு இறந்துட்டாப்பா, மாரடைப்பு ஏற்பட்டு நேற்று நைட்டே இறந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பிரகாஷ் ரொம்ப பெரிய அதிர்ச்சிலாம் ஆகலைங்க. ஏன்னா பிரகாஷ் ஜஸ்ட் ஒரு நட்பா தான் பழகுனாரு. ஆனா ஒரு விதமான வருத்தம் அவருக்கு ஏற்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நட்பு ரீதியில நல்ல பழக்கம், நல்லா பேசுவாங்க. இதனாலேயே அவர் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு ஆபீஸ பாதியிலேயே லீவ் போட்டுட்டு அங்க இருந்து வந்து நம்ம ரேணுகாவோட அந்த கடைசி தருணத்துல பங்கேற்கிறாரு. இப்படி ரேணுகாவை அன்னைக்கு சாயங்காலமே நல்லடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டே ஒரு விதமான மயான அமைதி ஏற்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இறப்பு, அதுவும் ரொம்ப இளம் வயதிலே, கிட்டத்தட்ட ஒரு 21 to 22 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு, ரேணுகான்றவங்களுக்கு. இந்த இளம் வயதிலே இறந்ததுனால அந்த அபார்ட்மெண்ட்டே பெரிதா துக்கத்துல மூழ்கி போறாங்க. பிரகாஷும் ஒரு கட்டத்துல அந்த ரேணுகா பேசினது, மேல நின்று ஜாலியா அவங்களோட வாக்குவாதம் அதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் ஃபீலும் பண்றாரு. நல்ல பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மட்டும் தான் ஃபீல் பண்றாரு. இவருக்கு மனதளவுல அந்த ரேணுகா மேல ஒரு துளி கூட இந்த காதல்ன்ற அந்த மோகமும் சரி எதுவுமே கிடையாது. ரொம்பவும் நல்ல விதமா நம்ம ரேணுகா கிட்ட பழகிட்டு வந்திருக்காரு நம்ம பிரகாஷ். ரேணுகாக்கான அந்த இறுதி சடங்கு எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகுதுங்க. 2 நாள் கழிச்சு அந்த அபார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு இருக்கிற பிரகாஷோட ரூம்ல சில அமானுஷ சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அன்றைக்கு இரவு பிரகாஷ் வந்து வேலையை முடிச்சுட்டு அதே மாதிரி மொட்டை மாடிக்கு துணியை துவைச்சு எடுத்துட்டு போய் போடுறாரு. அவரோட ஞாபகங்கள் எல்லாமே ரேணுகா இந்த டைம்ல இருப்பாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே வராங்க. ஏன்னா இறந்தாலும் நல்லா பேசி பழகுன ஒரு பொண்ணு, அவருக்கு அந்த மைண்ட் ஞாபகம் எல்லாம் வரும்ல. சோ அதே ஞாபகத்துல மேல போய் துணி காய போட போறாரு. இந்த சமயத்துல அவர் துணி காய போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து பிரகாஷ் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. என்னடா இது, யாரா கூப்பிட்டா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இவருக்கு அந்த வாய்ஸை கேட்ட உடனே அந்த ரேணுகா தான் கூப்பிடுறான்ற மாதிரி இவருக்கு கிளியரா புரியுது. ஆனா ரேணுகா தான் இறந்துட்டாங்களே, ஒருவேளை நம்ம மன பிரம்ம தான் போல, அவளை பத்தி திங்க் பண்றதுனால அவளோட வாய்ஸ் நம்மளுக்கு கேட்ட மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஈஸியா எடுத்துக்கிட்டு அங்க துணி காய போட்டுட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த துணி காய
போடுற அந்த கயிறு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் நிக்கிறது. நம்ம பிரகாஷ் ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு கோத்ரூ பண்ணி போயிடுறாரு. அதாவது அதை கடந்து போயிடுறாரு. ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அது பேயா இல்ல ஒரு மனிதனா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே அவங்க தலையில ஏத்திக்கல. யாரோ நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. சரி, வந்துட்டு கீழே அவருக்கு தேவையான நைட்டு சாப்பாடு எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டுட்டு அவரோட பெட்ரூம் அறையில போய் படுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட படுத்துக்கு ஒரு 1 hour 2 hours ஆயிருக்கும். இவருக்கு தூக்கம் வராம பெட்ல அப்படி இப்படி புரண்டு படுத்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல இவரோட அந்த பால்கனி பகுதியில ஒரு புகை மாதிரி வர ஆரம்பிக்குது. இவர் என்னடா இது, பால்கனில இருந்து புகை வருது, நம்மளுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் கிடையாது, பக்கத்து ரூம்லயும் யாரும் பேச்சுலர்ஸ் கிடையாது, எங்க இந்த புகை வருது அப்படின்னு சொல்லி அந்த புகை வர திசையை உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு பிரகாஷ். அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உருவத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. அந்த உருவம் பொறுமையா கை, காலு, கழுத்து அப்படின்னு ஒண்ணா அந்த புகை மூலமா உருவாக்கிட்டே வருது. இதை பார்த்து கொஞ்சம் பயமாகிறாரு பிரகாஷ். அப்படியே படபடப்பாகிறாரு. அந்த உருவத்தை யாருன்னு பார்த்தே தீரணும் அப்படின்னு உன்னிப்பா அந்த புகை வடிவமான அந்த உருவத்தை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிற பிரகாஷுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த முகம் உருவானதுக்கு அப்புறம் அந்த முகம் எப்படி தெரியுதுன்னா, இந்த தண்ணியில கையை வச்சு கலங்குனா தண்ணி கலங்கும் போது எப்படி ஒரு ஆட்டம் இருக்குமோ, ஒரு ஷேக் இருக்குமோ, அதே மாதிரி அந்த சலப்போட அந்த முகம் நெளிந்து காணப்படுது. இந்த விஷயத்த பிரகாஷ் உத்து பாக்குறாரு. நல்லா உற்று பார்த்த பிரகாஷுக்கு அப்புறம் தான் தெரியுது அது இறந்து போன ரேணுகாவோட ஆத்மான்னு. பயங்கரமா பயந்துடுறாரு. நீ ரேணுகா தானே, எதுக்கு நீ இங்க வந்த, நீ இறந்துட்டியே, நீ இறந்து 2 நாள் ஆச்சு, நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சைடு இருக்கிற ரேணுகா இவரை பயமுத்தவும் ஆசைப்படல, இவர்கிட்ட பேசவும் நினைக்கல, கிட்ட வரவும் நினைக்கல. ஆனா அங்கிருந்து ஒரு விதமான ஏக்கமான பார்வையில நம்ம பிரகாஷை பாக்குது. கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பு ஏற்பட்ட உடனே பிரகாஷ் பதட்டமாகிற ஸ்டேஜ் வந்த உடனே பிரகாஷ் பதட்டமாகிறாரு. அவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினைச்ச அந்த ரேணுகாவோட ஆத்மா அங்கிருந்து சடனா மறைஞ்சு போயிடுது. இந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமா பயந்து போறாரு பிரகாஷ். என்னடா இது, ரேணுகாவோட ஆத்மா இறந்து 2 நாள் ஆச்சு, அவங்க வீட்டுக்கு போகாம எதுக்கு நம்மளோட வீட்டுல நம்ம பால்கனில இருந்து என்ன பார்த்து அப்படி சிரிச்சுட்டு போனோம், இது ஏதோ தவறா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவும் அவரோட பெட்ல போய் படுக்கிறாரு. அவருக்கு தூக்கம் வரல, ஒரு விதமான மனக்குழப்பம் ஏற்படுது. பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அதாவது யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வேர்த்து கொட்டுது அவருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-2:30க்கு மேல எப்படியோ தூங்கிடுறாரு. விடிய காலையில ஒரு 7 மணிக்கு அவரோட போன்ல இருந்து அலாரம் அடிக்குது. அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு பொறுமையா எழுந்து பாக்குற பிரகாஷுக்கு காலையிலேயே மிகப்பெரிய பயங்கரமான அதிர்ச்சி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட கால் மாட்டுல நேத்து பால்கனில பார்த்த அதே ரேணுகாவோட உருவம் ரொம்ப பாவமான ஒரு பார்வையில, அதாவது அப்பாவித்தனமான ஒரு பார்வையில நம்ம பிரகாஷ ஏக்கத்தோட பாக்குது. அதாவது பிரகாஷ் எழுந்து அந்த உருவத்தை பாக்குறாருன்றத கூட அந்த உருவம் கவனிக்கல. அந்த கண்ணு அசைக்காம அந்த ஆவி நிலையில இருக்கிற ரேணுகா பிரகாஷை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெல்லிய குரல்ல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சிரிக்கும் போது பிரகாஷ் அப்படியே ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வறண்டு போது, அவருக்கு பேச்சு வரல. திரும்ப அப்படி பின்னாடியே சரசரன்னு போயிட்டு, எதுக்கு நீ என்ன இப்படி தொந்தரவு பண்ற, நீ தான் இறந்துட்டியே, நான் உனக்கு என்ன தப்பு பண்ண, எதுக்கு என்ன இப்படி பயமுத்துற அப்படின்னு சொன்ன உடனே அந்த உருவம் அங்க இருந்து அழ ஆரம்பிக்குது. அப்படியே கைய அதோட முகத்துல வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே பொறுமையா பின்னாடி போய் அந்த கதவு பக்கத்துல அப்படியே நிக்கிது. திரும்ப திரும்ப அந்த உருவம் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பிரகாஷை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் அது பண்ணதே தவிர மற்றபடி அவரை பயமுத்தணும், அவரை போட்டு கழுத்தை நெரிக்கணும், மற்ற பேய்கள் பண்ற மாதிரி அந்த ஆத்மா சுத்தமா பண்ணல. இந்த விஷயம் என்னதான் அந்த சாதுவா இருந்தாலும் பிரகாஷுக்கு அது ஒரு பேயா தான் கண்ணுக்கு தெரியுது, ஒரு ஆத்மாவா தான் கண்ணுக்கு தெரியுது. என்னதான் ரேணுகா இவர் கூட பழகி இருந்தாலும் அவ இறந்துட்டா, அவளோட ஆத்மா இங்க நம்ம முன்னாடி நிற்கும் போது நம்மளோட ஃபீல் எப்படி இருக்கும், அதே ஃபீல் தான் பிரகாஷுக்கும். பிரகாஷ் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல இவர் டோரை லாக் பண்ணா உள்ள இருக்கிற சத்தம் சுத்தமா வெளியே போய் கேட்காது. அதனால வெளியில யாரும் இவரை ஹெல்ப்புக்கு கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரகாஷ் திரும்பவும் பயப்படுறாரு, பதட்டமாகறாருன்னு நினைச்ச அந்த ரேணுகாவோட ஆத்மா அங்க இருந்து பொறுமையா நகர்ந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பொறுமையா சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து போகுது.
இந்த விஷயத்த பார்த்து பிரகாஷ் பயங்கரமா பயந்து போறாரு. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல போய் பயங்கரமா கத்தி, உங்க பொண்ணோட ஆத்மா இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சண்டை போடலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. ஆனா அந்த கட்டத்துல அவரோட மைண்ட்ல ஓடுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பொண்ணை இழந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. இந்த சூழ்நிலையில கதவை தட்டி, உங்க பொண்ணு ஆத்மா என் வீட்டு உள்ள வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை கத்துனா அவங்களோட மனசு எந்த அளவு கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிறாரு பிரகாஷ். இப்படி நினைக்கிற பிரகாஷ் எப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவரா இருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. சோ அப்படி யோசிச்ச பிரகாஷ், சரி ஓகே இத நார்மலா விடுவோம், அதுவா சரியாகுதா பார்ப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அன்றாட வேலையை பார்க்க கிளம்புறாரு. அதாவது குளிக்க ஆரம்பிக்கிறாரு. குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு தேவையான பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில தலையை வாரிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த முகம் பார்க்குற கண்ணாடியை பார்க்குறாரு. அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில யாரோ, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், உன்னை விட்டு எனக்கு போக மனசு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இது யாரா இது எழுதுனது? நம்மளை சுத்தி யாருமே கிடையாது. அதாவது இந்த ரூம்ல யாருமே இல்லை நம்மளை தவிர. கதவும் பூட்டியிருக்கு, யாரும் உள்ள வந்திருக்க முடியாது. இந்த கையெழுத்தை பார்த்தா இப்பதான் எழுதுன மாதிரி இருக்கு, யார் எழுதிருப்பா அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே அந்த கண்ணாடியில ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணியை பிடிச்சி பயங்கர ஸ்பீடா பொழிச்சுன்னு ஊத்திட்டு அந்த ரூமை கதவை சாத்திட்டு போயிடுறாரு. இவர் கார்ல அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பும் போதே இவர் கூட யாரோ டிராவல் பண்ற மாதிரியே பிரகாஷுக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நம்ம ஒரு இடத்துல இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்கோம்னா நம்மள தூரத்துல இருந்து ஒருத்தர் பாக்குறாருன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளுணர்வு வந்து யாரோ உன்னை பாக்குறாங்க அப்படின்றத தெரிவிச்சிடும். நம்ம சடனா அதை திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் பிரகாஷுக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போதே இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப இவர் பக்கத்து சீட்ல பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பக்கத்து சீட்ல யாருமே இல்ல. ஒரு கட்டத்துல யாருதான் இது அப்படின்னு ஒரு மாதிரி பிரஷர் ஆகுது அவருக்கு. யாரும் நம்மளை பாக்குற மாதிரி இருக்கு, என்னால அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த காரை ஓட்ட முடியாத நிலைமைக்கு நம்ம பிரகாஷ் வந்து தள்ளப்படுறாரு. ஒரு கட்டத்துல ஃபாஸ்டா காரை ஓட்டும் போது ஒரு இடத்துல இடிக்க போகிற நேரத்துல அவரை அறியாமலே கார் சடனா நிக்குது. அவர் காலை குனிஞ்சு பாக்குறாரு, பிரேக்ல கால் இல்ல. எப்படி இந்த கார் நின்னுச்சு? யார் இதை பிரேக் அழுத்தி நிறுத்தினா? இப்போ எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டிட்டு பயங்கர டென்ஷன்ல, அந்த டென்ஷன்லயே ஆபீஸுக்கும் போய் ரீச் ஆயிடுறாரு பிரகாஷ். அந்த ஆபீஸ்ல ரீச் ஆன உடனே அங்க இருக்கிற நபர்கள் எல்லாருமே பிரகாஷை பார்த்து கேட்கறாங்க. ஏன்னா பிரகாஷ் வந்து காலையில பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் சுறுசுறுப்பாகவும் வர ஆளு. ஆனா அன்னைக்கு பிரகாஷ் ரொம்ப டல்லா வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி அலங்கோலமா ஆபீஸ்க்கு வந்து சேர்றாரு. அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து பிரகாஷ் கிட்ட, என்னடா இப்படி வந்திருக்க, நைட் எல்லாம் தூங்கலையா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது பிரகாஷ் வந்து வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும், அதாவது இப்ப கார்ல நடந்த பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் அவரோட நண்பர்கிட்ட சொல்றாரு. அவர் நண்பர்கிட்ட சொன்ன உடனே அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இது ஏதோ ஒரு ஆத்மாவோட வேலை தாண்டா, ஆவியோட வேலை தாண்டா, அந்த பொண்ணு வேற இப்பதான் இறந்தான்னு சொல்ற, இது சரியில்லை, நம்ம உடனே இதுக்கான தீர்வை காணணும், நான் ஒரு நபரை சொல்றேன் அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி அக்பர் அப்படின்ற ஒருத்தரோட நம்பரை வந்து நம்ம பிரகாஷ் கொடுக்குறாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வடபழனியில அக்பர் அப்படின்ற ஒரு மாந்திரிகவாதி இருக்காரு. இவர் வந்து மந்திரம், தந்திரம், சூனியம், பில்லி சூனியம் இது எல்லாத்தையும் எடுக்கிறது, பேய்களை ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனவர். இந்த அக்பரோட நம்பர் கிடைச்ச உடனே பிரகாஷ் கொஞ்சம் கூட யோசிக்கல. அன்னைக்கே ஆபீஸை லீவ் போட்டுட்டு உடனடியா வடபழனியில இருக்கிற அந்த அக்பர் என்ற நபரை பார்க்க போறாரு. அந்த நபர்கிட்ட வீட்டுல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே அக்பர் வந்து ஒரு விதமான ஒரு கணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த விஷயத்த கணிச்சு என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்றத சில அந்த மாந்திரிகம் பண்றவங்க, அந்த தந்திரம் பண்றவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்த அக்பர் வந்து கணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அக்பர் கணிச்சு கொஞ்ச நேரத்திலேயே பிரகாஷை பார்த்து சிரிக்கிறாரு. பிரகாஷை பார்த்து சிரிச்ச உடனே பிரகாஷுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா என்னையா இப்படி சிரிக்கிறீங்க, நான் என்னோட டென்ஷனை சொல்றேன், என்னோட பிரச்சனையை சொல்றேன், நீங்க இப்படி சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, பயப்படாத, அங்க உங்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான நல்ல ஆத்மா, அது உன்னை தொல்லை பண்ணணும், உன்னை பயமுத்தணும் அப்படின்ற நோக்கத்திலேயே வரல, அது தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்காக உன் வீட்டுல அதுவும் உன்னை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. அதாவது நீ இப்போ வந்த பாத்தியா, என்னோட எல்லைக்குள்ள வர முடியாதுன்ற ஒரு காரணத்தினாலதான் இங்க வரல, மத்தபடி நீ காரை எங்க நிறுத்தினியோ அதே இடத்துலதான் அந்த ஆத்மாவும் இப்போ கூட உனக்காக நின்றுட்டு இருக்கு. அது தன்னோட காதலை சொல்லிடுச்சு.
இருந்தாலும் உன்கிட்ட இருந்து என்ன பதில் வரும்ன்றத தெரிஞ்சுக்கதான் அது ரொம்பவே ஆசைப்படுது. அந்த ரேணுகான்ற பொண்ணு உனக்கு தெரியாமையே உன்னை ஒரு தலையா காதலிச்சுட்டு வந்திருக்கா. அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் போதுதான் ஒரு பதட்ட நிலைக்கு ஏற்பட்டு அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தும் போயிருக்கா. அதனாலதான் தன்னோட காதலை இறந்தும் எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் உன்னை தேடி தேடி அலையிறா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அக்பர். ஆனா இதை கேட்டு பிரகாஷ் பரிதாபப்படல, கோபம் தான் படுறாரு. பிரகாஷ் அதுக்கு சொல்றாரு, என் மனத்துல இந்த காதல் கீதல் எதுவுமே கிடையாது. என்னை பெத்தவங்களை நான் நல்லா பாத்துக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், ஒரு நிலைமைக்கு வரணும், இது மட்டும்தான் என்னோட எய்ம். நான் அந்த ரேணுகான்ற அந்த பெண் கிட்ட ரொம்ப ரொம்ப நட்பு ரீதியா மட்டும்தான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். அவ மனசுல காதலை வளர்த்துக்கிட்டு இப்படி என்ன பயமுறுத்துறது எந்த விதத்துல நியாயம், என்ன தொல்லை பண்றது எந்த விதத்துல நியாயம், இது நான் பண்ண தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அக்பர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு நம்ம பிரகாஷ். அதுக்கு அக்பர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது புரியுது, உன்னோட லட்சியம் கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா உன்னோட மனசு தூய்மையான மனசு, தூய்மையான எண்ணம் வச்சிருக்க. நீ ஒரு இடத்துல கூட நீ பொய் சொல்லல. இப்போ வரைக்கும் உன் மனசுல பட்டதை அவ்வளவு தெளிவா பேசுற. அதனாலயே சொல்றேன், நீ நினைச்சது நடக்கும். ஆனா உன்னை நினைச்சு ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கா, உன்னை எப்படியாவது அடையணும்னு நினைச்சு ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கா. ஆனா அந்த காதல அவ சொல்ல முடியல. அதே கட்டத்துல நீ இருந்து பாரு, உனக்கு அந்த வழி புரியும். ஆனா இப்ப நீ போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட காதலை சொல்லு அப்படின்லாம் நான் சொல்லல, உன் பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே அக்பர் என்ன பண்றாருன்னா நம்ம பிரகாஷோட அந்த அபார்ட்மெண்ட் அந்த வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அந்த இடத்துல அந்த முஸ்லிம்ஸ் சில சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி அந்த இடத்துல அந்த ரேணுகாவோட ஆத்மாவை வர வைக்கிறாரு. அந்த ஆத்மாவை வர வச்சு, இங்க பாருமா, நீ ரொம்ப ரொம்ப புனிதமான ஆத்மா, உன்னால யாருக்குமே எந்த பிரச்சனையும் ஏற்படாது, அதையே நான் உணர்ந்தேன், அந்த அல்லாஹ் மூலமா நான் உணர்ந்தேன். அதனால நீ என்ன பண்றனா, இந்த பையன் உன்னை காதலிக்கல, வெறும் நட்பு ரீதியா தான் பழகனா, உன்னை ஒரு நண்பனாதான் பார்த்தான். அதனால நீ இவனை பின்னாடி பின்தொடர்ந்து இவன்கிட்ட உன் காதலை தெரிவிக்கணும். உன் காதலை ஆல்ரெடி நீ சொல்லிட்ட, அந்த கண்ணாடி மூலமா எழுதின வார்த்தையிலேயே நீ சொல்லிட்ட, அதையும் நான் பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னை ஒரு நட்பு ரீதியா தான் பார்த்தானா. சோ அதனால என்ன பண்றனா, நீ இந்த இடத்தை விட்டு போயிடு, உன் ஆத்மா கண்டிப்பா சாந்தி நிலை அடையும், நல்ல ஒரு ஆத்மாவா நீ மாறுவ அப்படின்னு சொல்லி அந்த அக்பர் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, ஐயா ஒரு நிமிஷம் அந்த மந்திரத்தை நிறுத்துங்க, நான் அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷை பார்த்து, பிரகாஷ் நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன் பிரகாஷ், நான் உன் கூட சேர்ந்து வாழணும், உன்னைதான் கல்யாணம் பண்ணணும், உன்னை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும், நீ என்னை ஏத்துப்பியா ஏத்துக்க மாட்டியா அப்படின்ற ஒரு பதட்டத்திலையும் ஒரு பயத்திலையும் தாண்டா நான் மாரடைப்பு இறந்து போனேன். ஆனா இப்போ வரைக்கும் நீ என்ன ஒரு நண்பியா தான் பார்த்த அப்படின்ற ஒரு விஷயத்த இவ்வளவு தெளிவா சொல்ற பத்தியா, இப்போ கூட உன் மேல எனக்கு காதல் அதிகமா தான் ஆகுது. இந்த ஆத்மா நிலையில இந்த பூமியில என் ஆயுசு இதோட முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் கூட பல வருஷம் நல்லா சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் உன்னை நான் காதலிச்சேன். எந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்திலையும் உன் அழகுல பார்த்தும் நான் காதலிக்கல. உன் மனசும் உன்னோட குணமும் உன்னோட லட்சியமும் தான் என்னை காதலிக்க வச்சுது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லிட்டு, சரி நான் இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கு, நான் இருக்கிறது உனக்கு பயமா இருக்குன்னு நீ சொல்லிட்ட, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கிட்டையும் அந்த அக்பர்ன்ற அந்த நபர்கிட்டையும் சொல்லிட்டு அந்த ரேணுகாவோட ஆத்மா, அந்த புனிதமான ஆத்மா அந்த வீட்டுல இருந்து மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பிரகாஷ் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, நம்ம தான் ஏதோ தேவையில்லாத பேசி இவன் மனசுல தேவையில்லாத விஷயத்த வளர்த்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஆறா தழும்பு இப்போ வரைக்கும் பிரகாஷுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் இறந்து ஒரு ஆத்மா நிலைக்கு போனாலும் அந்த எண்ணங்கள், அந்த ஆசைகள், இது எல்லாமே மனிதர்கள் போலவே ஒரே குணமா தான் அந்த ஆத்மாக்களுக்கும் இருக்குன்றத நான் இந்த கதை மூலமா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வரைக்கும் கூட அந்த பிரகாஷ்ன்ற நபருக்கு அந்த ரேணுகா அப்பப்போ இவர் கண்ணில் படுறதாகவும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ரேணுகா இவருக்கு ஹெல்ப் பண்றதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்த்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க கேட்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.